வணக்கம். அனதர் ஆம்பிளிஃபையர் ஃபைனல் செக்கிங்கில் இருக்குது. இது எஸ்டிகே 3 எஸ்டிகே போட்டது இந்த ஆம்பிளிஃபையர். இது சிம்பிளாக வந்து மெட்டல் கேபினட்டில் போட்டிருக்கோம். இது கஸ்டமர் இங்கே தான் இருக்கார். அவருக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கண்ட்ரோல். இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலுக்கு பாஸ் அண்ட் ட்ரிபிள். இந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோல் வந்து 2 ஸ்பீக்கருக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இங்கே வந்து டியூட்டரோடு வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். 8 இன்ச்சு 90 மேக்னெட்டில் ஒரு ஊஃபர், தென் ஒரு டியூட்டர், மில்லினியம் டியூட்டர் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு 8 இன்ச்சு ஊஃபர் ப்ளஸ் வந்து ஒரு மில்லினியம் டியூட்டர். இதை ரெண்டுத்துக்கும் வந்து கண்ட்ரோல். இது ஒரு கண்ட்ரோல், இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். இப்போ மாஸ்டர் கண்ட்ரோல் வைக்கும்பொழுது ஃப்ரண்ட்டை மட்டும் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பாடிட்டுருக்கு. இதில் வந்து பேஸ் அண்ட் ட்ரிபிள். இது பேஸ் கண்ட்ரோல். பேஸ் கம்மி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சில்னஸ் கம்மி ஆகிடுச்சு. இப்போ சில்னஸ் மட்டும் வைக்கிறேன். சில்னஸ் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ பேஸ் கொடுக்குறேன். பேஸும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 2 ஸ்பீக்கர் மட்டும்தான் பாடுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டை கம்மி பண்ணிடுறேன். ரியர் மட்டும் கொடுத்துருக்கேன். ரியர் ஸ்பீக்கர் இங்கே இருக்கு. ரியர் இது வந்து ஒரு ரியரு, இது ஒரு ரியரு. இது ரெண்டும் நார்மலாக வந்து நாங்கள் ஸ்பீக்கர் தான் போடுவோம். ஸ்பீக்கர் வந்து ஆக்சுவலாக காஸ்ட்லி எஃபெக்ட். மினிமம் வந்து ஒரு 500 to 600 rupees வந்துடும். ஸோ எக்கனாமிக்கல் பட்ஜெட்டாக இருக்கிறதால நம்ம ஸ்பீக்கர் போட முடியல, ஊஃபர் போட்டிருக்கோம். அடுத்தடுத்த கஸ்டமர் வேறு ஆர்டர் எடுத்தார்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 370 400 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அது எடுத்தோம்னா இன்னொரு அனதர் 200 rupees அதிகமாகிடும். இது எஸ்டிகே ஆம்பாக இருக்கிறதால வந்து நம்ம 72 மேக்னெட்லாம் போட முடியாது, 90 மேக்னெட் தான் போடணும். அப்போ 90 மேக்னெட்னால் ஓரளவு லெஸ் தென் 400 rupees இருக்கிற ஊஃபர் வந்து ஊஃபர் தான் போட முடியும். ஸ்பீக்கருக்குள்ளே போனோமா உங்களுக்கு வந்து 90 மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி வந்து மினிமம் வந்து 550 to 600 வந்துடும். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து நம்ம ஸ்பீக்கர் போடலை. இதுக்கு மற்ற பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அது வந்து காஸ்ட்டு கம்மி தான். இப்போ சாம்கான் மற்ற ஐட்டம். பட் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஜான் பேரல் அப்படின்னா ஸ்விட்டானு இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் போடுறோம். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கருக்கும் ஊஃபருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நல்லா எடுத்து கொடுக்கும். மற்ற பிராண்டு ஸ்பீக்கர்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். பட் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஹெச்எஃப்லாம் வந்து மிட்டுலாம் வந்து கிளியராக வராது. அதுக்காக வந்து நம்ம வந்து லோ காஸ்ட்டு ஸ்பீக்கரை போடுறதோட ஊஃபர் போட்டால் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊஃபர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு சரௌண்டுக்கும் அதே மாதிரியே வந்து சென்டருக்கும் வந்து ஊஃபர் தான் போட்டிருக்கோம். நம்ம நல்ல குவாலிட்டி போடணும்னு சொன்னால் ஜான் பேரல், ஸ்விட்டானு, ஜிப்பு இந்த மாதிரி ஐட்டம் போடும்பொழுது வந்து நம்ம ரியலாக வந்து அதனுடைய ஸ்பீக்கர் எஃபெக்ட் கிடைக்கும். கொஞ்சம் லோ பிராண்டு இருக்கும்பொழுது வந்து எல்லாமே 4 ohmஸில் வந்துடும். அது ஒரு பெரிய ட்ராபேக். ஆக்சுவலாக 8 ohms வந்து நான் சொல்கிறேன் ஜான் பேரல் அண்ட் ஸ்விட்டான்லாம் வந்து 8 ohms. இது வந்து நம்ம வேறு பிராண்டை போடும்போது 4 ohms தான் அவைலபிள் இருக்கும். 4 ohms அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப வால்யூமாக பாடிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டு அடி வாங்கிடும், சப்பு அடி வாங்கிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணும்போது கம்பல்சரியாக 8 ohms இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதர்வைஸ் வந்து ஊஃபர் போட்டோமா இந்த பிரச்சனையே இருக்காது. ஓரளவு வந்து ஆம்பிளிஃபையரை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ சரௌண்ட் மட்டும் ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரு மட்டும் ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சப்பு. இது வந்து ஹை டபுள் மேக்னெட் போட்டிருக்கோம். 10 இன்ச்சு பாக்ஸு. எல்லாமே வந்து லோ காஸ்ட் மெட்டீரியல் தான். லோ காஸ்ட்டு ஓரளவு வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப லோ காஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி காம்பினேஷன் செலக்ட் பண்ணோம். பட் எஸ்டிகே ஆம்ப்பு எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு இருக்கிறதால ரிசல்ட் வந்து நல்லாவே வந்துடும். தேங்க்யூ. இது மாதிரி ஆம்பிளிஃபையர் ஸ்பேர்ஸ் வேணும்னு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.